ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முனியப்பன் கோல் டைரக்டர். இந்த வீடியோவில் ஜூமில் எப்படி டீஃபால்ட்டாக நம்ம நேம் செட் பண்ணுறது அண்டு ஜூமோட டிபி எப்படி வைக்கிறதுங்கிறத நான் சொல்லித் தர போகிறேன். இந்த வீடியோ நல்லா கிளியராக கவனிங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து ஜூம் அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி அதை ஓப்பன் பண்ணியோடனே 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் சைன்இன், சைன்அப் அண்டு ஜாயின் மீட்டிங். இதில் வந்து சைன்இன் அப்படிங்கிறது நம்மகிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. அது சைன்இன் போட்டு ஐடி பாஸ்வேர்ட் போட்டால் ஓப்பன் ஆகிடும். நம்மகிட்ட இப்போ அக்கௌண்ட் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் சைன்அப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட பர்த் இயர், நீங்கள் என்ன பர்த் இயர் போட்டாலும் ஓப்பன் ஆகும். நான் வந்து ரேண்டமாக ஒரு பர்த் இயர் போட்டுறேன். ஓப்பன் கொடுத்தோடனே இப்போ இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி வந்து நீங்கள் டைப் பண்ணணும். என்ன மெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அதை ஆல்ரெடி அங்கே காமிக்கும். இருந்தாலும் நீங்கள் மேனுவலாக வந்து டைப் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய மெயில் ஐடி நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே என்னோடய மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அந்த மெயில் ஐடி வந்து உங்கள் ஃபோனில் கனெக்டடாக இருக்கணும். அந்த கனெக்டடாக இருக்கிற மெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று போகும். அதை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். ஸோ என்னோடய கோடு வரும், வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் இந்த வீடியோ கிளியராக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் என்னோடய மெயில் ஓப்பன் பண்ணி கோடு வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே கோடு வந்திருக்கு பாருங்கள். 988737 988737 போட்டு வெரிஃபை கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே என்னோடய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பாஸ்வேர்டெலாம் கேட்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் செட் பண்ணணும். உங்களோட ஃபஸ்ட் நேம் போட்டுக்கோங்க. லாஸ்ட் நேம் வந்து என்ன தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான பாஸ்வேர்ட் போடுங்க. உங்கள் ஜூம் வந்து லாக் அவுட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் இந்த சைன்இன் கொடுத்து இந்த பாஸ்வேர்டு போட்டிங்கனாவே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஒரு லெட்டர் வந்து ஃபுல் கேபிட்டலில் நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஓகே, க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து டைரெக்டாக ஜூம்குள்ளே என்டர் ஆகிடும். ஓகே, இப்போது பாஸ்வேர்டு வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே நாட் நவ் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக ஜூம்குள்ளே என்டர் ஆகிடும். என்ட்ரு ஆன உடனே இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்படி தான் உங்களோட ஜூம் மெயின் பேஜ் வந்து லாகின் பண்ணோடனே காமிக்கும். இங்கே ரைட்டில் உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும், லெஃப்ட்டில் ஹோம்னு போட்டிருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி மை ப்ரொஃபைல்னு இங்கே உங்கள் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணி உங்கள் நேம் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் செட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே நேம்னு இருக்கா, இதில் வந்து ஃபஸ்ட் நேம் உங்கள் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் இருக்கும், கீழே வந்து டிஸ்பிளே நேம். இது தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது உங்களோட லெவல், நீங்கள் இப்போ 5% இருக்கீங்கன்னா 5ன்னு போட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இங்கே இருக்கும். ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இப்போ நான் என்ன மாதிரியான நேம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எல்லாருமே நேம் என்டர் பண்ணணும். கேபிட்டல் லெட்டரில் உங்கள் பேர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. என்னோடய பேர் நான் டைப் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். எஃப்எஃப்டி அப்படிங்கிறது நம்ம டீமோட ஷார்ட் ஃபார்ம். ஃபண்டாஸ்டிக் ஃபோர்ஸ் டீம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக எஃப்எஃப்டின்னு போடுறோம். எஃப்எஃப்டின்னு போட்டுட்டு ஒரு சில பேர் வந்து நீங்கள் 1A அப்படின்ட்டு உங்கள் மேலே இருக்க லீடர் சொல்லிக் கொடுப்பாங்க. இதை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அப்படி இல்லை 2A அப்படின்னா 2A அப்படிங்கிறது கேபிட்டலில், எல்லாமே கேபிட்டலில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ 2Aன்னு கொடுத்தோம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அண்டு இன்னொரு டீம் வந்து 1.0 அப்படின்னு நீங்கள் போட்டிருப்பீங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். அண்டு இன்னொரு டீம் வந்து 3.0 அப்படின்னு போட்டிருப்பீங்க. எல்லாமே ஒட்டின மாதிரி இருக்கணும். 5% போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கணும். உங்கள் பேர் போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு எஃப்எஃப்டின்னு போட்டு 3.0 அப்படிங்கிறத கொடுத்துட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து எஃப்எஃப்டிக்கு பக்கத்தில் உங்கள் அப்ளைன் என்ன நேம் டைப், என்ன லெட்டர் டைப் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நேம் வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிடுச்சு. நீங்கள் எத்தனை வாட்டி மீட்டிங்கில் வந்தாலும் இந்த நேம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இப்போது இந்த கேமரா சிம்பிள் இங்கே டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ, நம்ம வாட்ஸ்அப் டிபி இருக்குது இல்லையா, வாட்ஸ்அப் குரூப்போட டிபி, அதை வந்து நீங்கள் ஜூம் ப்ரொஃபைலாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். நான் அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ அதை வந்து கிராப் பண்ண சொல்லுது. இதை ஃபுல்லாக இப்படி இழுத்துட்டு இப்படி நீங்கள் ஃபுல்லாக நவுத்திட்டு நீங்கள் கீழே வந்து டிக் சிம்பிள் இருக்கா, இதை கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், செட் ஆகிடும். இங்கே தெரியுதா,
ஃபோட்டோ செட் ஆகிடுச்சு. உங்கள் நேம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் பேக் போயிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி மீட்டிங்குள்ளே வரும்போதும் இதே மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த வீடியோவை பார்த்து கிளியராக எல்லாருமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கீழே வர நியூ மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை கரெக்டாக ஷேர் பண்ணி இந்த ஃபார்மெட்டில் சேவ் பண்ணி வச்சுருங்க. இது எல்லாருமே நம்ம ஒரு யூனிஃபார்மாக ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெல்த்.